மார்ச் 8, 2026 அகமதாபாத் நகரமே நீல நிறக்கடலாக மாறியிருந்தது. கடந்த சில வருஷங்களாக ஐசிசி நாக் அவுட் மேட்ச்னாலே இந்திய ரசிகர்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அதுவும் நியூசிலாந்து கூட மேட்ச் நன்னா சொல்லவே வேணாம். ஆனால் நேற்று நடந்தது வேற. அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் 1 லட்சத்துக்கும் அதிகமான ரசிகர்கள் முன்னாடி இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதின அந்த T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டி வெறும் ஒரு கிரிக்கெட் மேட்ச் மட்டும் இல்லை, அது 72 கோடி இந்தியர்களோட ஏக்கம். அந்த ஏக்கம் நேற்று ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக மாறுச்சு. இந்தியா இப்போ உலக சாம்பியன். அதுவும் எப்படிப்பட்ட ஒரு வெற்றியோடு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். டாஸ் ஜெய்ஸ் நியூசிலாந்து இந்தியாவை முதல்ல பேட்டிங் செய்ய கூப்பிட்டாங்க. ஆனால் வந்த உடனே ஆரம்பித்தார் பாருங்க நம்ம அபிஷேக் சர்மா. ஒரு பக்கம் ஈஷான் கிஷன் நிதானமாக ஆட, மறுபக்கம் அபிஷேக் சர்மா சிக்ஸர்களாக பறக்க விட்டார். வெறும் 12 பந்துகளில் அரை சதம் பவர் பிளேயே இந்தியா 20 ரன்களை தாண்டிடுச்சு. ஆனால் நேற்றைய ஆட்டத்தோட உண்மையான மாஸ்டர் கில்லாஸ் நம்ம சஞ்சு சாம்சன் தான். பல வருஷங்களாக டீமில் இடம் கிடைக்குமா கிடைக்காதான்னு தவிச்ச அந்த மனுஷன் நேற்று கிடைச்ச வாய்ப்பை ஒரு சரித்திரமாக மாற்றிட்டார். 46 பந்துகளில் 81 ரன்கள். அவரோட அந்த கவர் டிரைவ், கலும், ஸ்பின்னர்களை அவர் கையாண்ட விதமும் ரசிகர்களை மெய்ச்சில் இருக்க வச்சது. கடைசி நேரத்தில் சிவம் துபே தன் பங்கிற்கு சில இமாலய சிக்ஸர்களை அடிக்க இந்தியா 20 ஓவர் முடிவில் 356 ரன்கள் அப்படிங்கிற ஒரு மலைக்கு வைக்கும் இலக்கை நிர்ணயித்தாங்க. உலகக்கோப்பை டப்பை நல்ல இது ஒரு இமாலய ஸ்கோர். 206 ரன்கள்ங்கிறது பெரிய ஸ்கோர் தான். ஆனால் நியூசிலாந்து எப்பவுமே கடைசி வரைக்கும் போராடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு நேற்று ஒரு பெரிய செக் வச்சாரு ஜஸ்பிரீத் பும்ரா. ரசின் ரவீந்திரா விக்கெட்டை ஆரம்பத்திலேயே தூக்கி நியூசிலாந்தோட வேகத்துக்கு பிரேக் போட்டார். அப்புறம் வந்தார் நம்ம லோக்கல் பாய் அக்சர் படேல். நியூசிலாந்து பீட்ஸ்மேன்களை ரன் அடிக்க விடாமல் திணறடிச்சு முக்கியமான மீடு விக்கெட்டுகளை சரிச்சார். ஒரு பக்கம் பவுண்டரிகள் போனாலும் பும்ரா மறுபடியும் 10 ஓவர்களில் வந்து தன் மாயாஜாலத்தை காட்டினார். 4 விக்கெட்டுகள், வெறும் 15 ரன்கள். பும்ரா ஓவரில் ரன் அடிக்கிறதுங்கிறது நேற்று நியூசிலாந்துக்கு ஒரு கனவாக தான் இருந்துச்சு. 109 ரன்களுக்கு அவங்கள ஆல் அவுட் பண்ணி இந்தியா 9-6 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுச்சு. இந்த வெற்றியோட உண்மையான சூத்திரதாரி நம்ம கோஸ் கதம் கம்பீர் தான். அவர் டீமுக்குள்ளே வந்தாலே ஒரு தனி தைரியம் வந்துடுது. கேப்டன் சூரியகுமார் யாதவ் பவுலர்களை கையாண்ட விதம், பீல்டிங் செட் பண்ண விதம் எல்லாமே கச்சிதம். சஞ்சு சாம்சன் தொடர்நாயகன் விருதை வாங்கினப்போ மைதானமே அதிர்ந்துச்சு. அதே போல் பும்ரா ஆட்ட நாயகன் விருதை வாங்கும்போது அவர் தான் உலகத்தோட நம்பர் 1 பவுலர்னு மறுபடியும் நிரூபித்தார். சொந்த மண்ணில், அதுவும் இந்த மாதிரி ஒரு மெக்கா ஃபைனலில் ஜெயிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இந்தியா இப்போ T20 கிரிக்கெட்டோட முடிசூடா மன்னனா நிற்குது. தைபதரி 7ல் ஆரம்பித்த அந்த பயணம் இப்போது தைபதரி 26ல் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொட்டிருக்கு. இந்திய கிரிக்கெட் இப்போ ஒரு பொற்காலத்தில் இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வெற்றி உங்களுக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷத்தை தந்துச்சு? நேற்று மேட்ச்சில் உங்களை ஆச்சரியப்படுத்தின தருணம் எது? சஞ்சுவோட பேட்டிங்கா இல்லை பும்ராவோட பவுலிங்கா? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் பற்றின இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாம்பியன்ஸாக கொண்டாடுவோம். ஜெய் ஹிந்த்.